இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்சன்ஸ் மூலியமா ஏர்ன் பண்ண முடியாதவங்க வேற என்னெல்லாம் வந்து இந்த வெப்சைட்டை வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அண்ட் நம்ம சேனல் ஆரம்பித்து ஐ திங்க் 3 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2019 ஆரம்பிச்சது. ஸோ நம்ம வெப்சைட்டை பற்றி நம்ம போட்ட எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸை டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கும். நீங்கள் வெப்சைட் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கணும், அது மூலிமா ஏர்னிங்ஸ் வரும். ஸோ இப்படிங்கிற கான்செப்டில் தான் என்னுடைய எல்லா வீடியோஸும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் கிடையாது, டெக்னிக்கலாக வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வெப்சைட்டை வச்சு நீங்கள் ஆட்சன்ஸை தவிர்த்து, இந்த ஆட்சன்ஸை தவிர்த்து அப்படிங்கிறது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து ஈஸியாக வாங்கிடுறாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க அதில் வந்து எஃபோர்ட்டை போட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி மாதக்கணக்கில் வெயிட் பண்ணியுமே அவங்களுக்கு சில பேருக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. அவங்க எதிர்பார்த்த ஒரு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. அண்ட் $10 மாதத்துக்கு $10 $5 இந்த மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் என்னுடைய கமெண்ட்ஸில் பார்க்கும்போது நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு அப்படின்னா அது வந்து ஆட்சன்ஸ் மட்டும்தானா, அதை வச்சு வேறு எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. அண்ட் ஆட்சன்ஸை தவிர்த்து இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளேயே நீங்கள் போகாமல் உங்களுடைய ஓன் வெப்சைட்டை வச்சு வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ இந்த வெப்சைட்டை வச்சு நீங்கள் வேறு என்னெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓன் வெப்சைட்டை வச்சு நீங்கள் வந்து ட்ராப் ஷிப்பிங் வந்து பண்ண முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓன் இகாமர்ஸ் சைட்டு நீங்கள் வச்சு பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ராடக்டோடு நீங்கள் பண்ண முடியும், வித்தவுட் ப்ராடக்டோடையும் நீங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் ட்ராப் ஷிப்பிங்கை பற்றி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் சில பேருக்கு வந்து தெரியல அப்படின்னா இதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து இப்போ அமேசானில் வந்து ஒரு பொருள் வந்து இருக்குது. ஸோ அந்த பொருளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ₹500 அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த பொருளோட விலை ₹500 இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணி, இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வெப்சைட்டில் இருக்குது சொல்லி, ஸோ அந்த பொருளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுக்குற மாதிரி, இல்லைனா ஆன்லைனில் அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணி அவங்களுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸை வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு விற்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த கான்செப்ட் தான் ட்ராப் ஷிப்பிங். இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து மெயினாக இது பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஈபே இந்த மாதிரியான சைட்டில் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஈபே சைட்டில் வந்து ட்ராப் ஷிப்பிங் வந்து நிறையாவே பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வால்மார்ட் அப்படிங்கிற சைட்லாம் வந்து இருக்குது. ஸோ வால்மார்ட் அப்படிங்கிற ஃபாரின் சைட், அது ஆக்சுவலாக யூஎஸ்ஏ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சைட்டு தான். ஸோ அங்கே பொருளை வாங்கி ஈபேயில் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து பொருளோட விலை வந்து கம்மியாக இருக்கும். இதே மாதிரி அலி எக்ஸ்பிரஸ்லேயும் வந்து பண்ணுறாங்க. அங்கே வந்து இன்னும் அதை விட கம்மியாக இருக்கும் ப்ரைஸ் எல்லாமே. ஸோ அங்கே ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே உள்ள அந்த ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுடைய ஓன் வெப்சைட்டில், இல்லை அப்படின்னா ஈபே சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல் வந்து பண்ணுறாங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கவே இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான் இந்த ட்ராப் ஷிப்பிங் அப்படிங்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் ஷிப்பிங் மாதிரி தான் தெரியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டும் உங்களுக்கு வந்து தேவை கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் உருவாக்கணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டீ-ஷர்ட் இருக்குது, இல்லைனா டீ குடிக்கிற அந்த மக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிசைன் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராடக்ட் எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்த டிசைனை பிரிண்ட் பண்ணி, ஸோ உங்களுக்கு ஆர்டர் வர்றப்ப அவங்களே வந்து எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆன் டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓன் இகாமர்ஸ் சைட்டு நீங்கள் வச்சு பண்ண முடியும். அவங்களோட வந்து ப்ராடக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து ஓன் இகாமர்ஸ் சைட்டு வச்சு பண்ணலாம். அப்படி இல்லை அவங்களோட வந்து ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் வந்து ஓன் இகாமர்ஸ் சைட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த ட்ராப் ஷிப்பிங்கை பேஸ் பண்ணி கூட உங்களுடைய ஓன் வெப்சைட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸ் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் இந்த பிரிண்ட் அண்ட் டிமாண்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்ட்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீ-ஷர்ட்டு, மக்கு அண்ட் அது இல்லாமல் நிறைய வந்து உங்களுக்கு வந்து இதில் ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஓன் டிசைன் நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஓன் இகாமர்ஸ் வெப்சைட்டில். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த ட்ராப் ஷிப்பிங்கு நிறைய வெப்சைட் இருக்குது. உதாரணத்துக்கு
eBay எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டெகிரேட்டோட பண்ணிக்க முடியும். பிரிண்ட்ஃபுல் அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா eBay வந்து இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். அண்ட் பிரிண்ட்ஃபுல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Etsy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அமேசான் மாதிரி வந்து இது கிடையாது. ஸோ இதில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைவினை பொருள் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அமேசானில் சேல் பண்ணுற மாதிரி நார்மல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் இங்கே சேல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து இங்கே சஸ்பெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இங்கே நடக்கும். பட் eBay பொறுத்தவரை அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஸோ எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வந்து விற்றுக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட்ஃபுல் அப்படி இந்த வெப்சைட்டுக்கும் இந்த eBayக்கும் நீங்கள் வந்து இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே டிசைன் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சேல் பண்ண முடியும். ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து வாங்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட்ஃபுல் சைட்டே வந்து ஷிப்பிங் டெலிவரி எல்லாமே வந்து பண்ணிக்குவாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டிசைன் பண்ணால் போதும். ஸோ அதை வந்து இங்கே பண்ணிக்குவாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம். ஸோ இதே விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட்ஃபுல்லுக்கும் அண்ட் அமேசானுமே கூட நீங்கள் வந்து இன்டெகிரேட் வந்து பண்ண முடியும். ஓன் ப்ராடக்ட் இல்லாமல் கூட நீங்கள் வந்து இங்கே சேல்ஸ் வந்து பண்ண முடியும். ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே பிரிண்ட்ஃபுல் அப்படிங்கிற கான்செப்டை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் ecommerce சைட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் சைட்டை கூட நீங்கள் பிரிண்ட்ஃபுல் சைட்டோட இன்டெகிரேட் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் ஓன் சைட்டு நீங்கள் வந்து பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா USA பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக நீங்கள் வந்து பண்ண முடியும். ஏன்னா இது வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USA பேஸ் பண்ணி உங்களுடைய வெப்சைட் நீங்கள் .com இந்த மாதிரி சைட்டு க்ரியேட் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே சேல்ஸ் வந்து நடக்கும். ப்ராடக்ட் நீங்கள் வாங்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு இந்த வெப்சைட்டில் போய் ஜஸ்ட்டு டிசைன் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க உங்களுடைய ஓன் ecommerce சைட்லேயோ இல்லை இந்த மாதிரி eBay சைட்லேயோ இல்லைனா இந்த மாதிரி Etsy அப்படிங்கிற இந்த ட்ராப்ஷிப்பிங் சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி நீங்கள் கொடுத்த டிசைன் எல்லாமே இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் டெலிவரியுமே வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை பேஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெப்சைட் மூலிமா ஆட்சன்ஸை தவிர்த்து நீங்கள் வந்து வேறு வழிகள்லாம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இதை பற்றி ஃபர்தராக இன்னும் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.